இப்போது சேமியா கிளற போகிறோம். சேமியா கிளறதுக்கு அதிகமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதாவது ஒரு 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், ஒரு பாக்கெட் சேமியா இப்போ பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. நம்ம வந்து 2 பாக்கெட் செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து 6 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டுவாக்காக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாவும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பாருங்கள், ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகாமல் ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் தன்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்த பிறகு சும்மா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிடுங்க. இப்போலாம் நிறைய வாட்டி சேமியா செய்யும் போது பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் எப்படி பர்ஃபெக்டாக தண்ணிலாம் கரெக்டாக வச்சு சேமியா கிளறணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இப்போ தண்ணி வைக்க போகிறோம். இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பாக்கெட் சேமியாவுக்கு 2.5 சொம்பு அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து 2.5 சொம்பு கொஞ்சம் கம்மியாக, அரைக்கி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ சேமியா வந்து நல்லா நுணுக்கி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு சேமியாவை போடுங்க. ரெண்டு பாக்கெட் சேமியா நான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சேமியா வந்து வெந்துடும். நல்லா பளபளப்பாக நமக்கு கிடைச்சிடும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சேமியா வெந்து தண்ணியில் நமக்கு இறுகி கிடச்சிருச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளபளன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சேமியா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். சேமியா செய்யும் போது எப்பவுமே கொஞ்சம் எண்ணெயை வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.